அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மெய்யான தேவனும் மகாதேவனும் என்றென்றைக்கும் சோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவனும் 1 தீமோத்தேயு 6:12 ஏக தேவனாக இருக்கிற ஆண்டவராய் இயேசு நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறான்னு சொன்ன தேவன் சதா காலம் மாறாத ஒரே தேவனாய் இருக்கிறார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் என்பதை மட்டும் மறந்து விடாதிருப்பீர்களாக. ஆமென். இந்த புதிய மாதம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் என் மூலமாக உங்களுக்கு கொடுக்க நற்செய்தி ஜெபத்தோடு கேளுங்கள். நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்படும். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். ரோமர் 4:17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் ஏராளமான குணாதிசயங்கள் உண்டு. நாம் வேண்டிக் கொள்ள நினைப்ப மிக அதிகமாக செய்கிற பலனுடைய செய்கிற தேவன். பாருங்கள், நமக்காக வழக்காடுகிறவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். இங்கு பார்க்கிறோம் அவருடைய ஒரு விசேஷித்த குணம், இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைத்து நம்முடைய கருத்திலே கொடுத்து நம்முடைய கண்கள் அதிசயங்களை காண பண்ண வைக்கிற தேவன் என்பதை மறந்து விடாதிருப்பீர்களாக. எல்லா நேரத்தையும் அநேக வேளையில் கேட்ட வார்த்தை, ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை அடிமை மூலமாக கொடுக்கிற வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். 1 கொரிந்தியர் 8:6 சொல்கிறது, நல்ல கவனிக்கும். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. நமக்கு ஒரே ஒரு தேவன் தான், அவர் தான் பிதா என்பதை மறந்து விடாதிருப்பீர்களாக. அந்த பிதாவாகிய தேவன் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமான பரிசுத்தமான ஜாதியாக ஜனமாக அவர் தெரிந்து கொண்டார். அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார். பாருங்கள், வனாந்தரத்திலே வானத்தின் அப்பமாகிய மன்னாவை கொண்டு போஷித்தார். கசப்பான தண்ணீரை மதுரமான தண்ணீராக மாற்றி கொடுத்தார். தண்ணீரே இல்லாத இடத்துல கண்மலை அடித்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். இறைச்சியே இல்லாத நேரத்தில் திகட்டி போக மட்டும் இறைச்சியை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். 40 வருஷம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இது விவரமாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன, அதைத்தான் யாத்ராகமம் 3:8 பார்க்கிறோம். பாருங்கள், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். என் பிள்ளைகளை எகிப்தின் அடிமையிலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் நலமும் விசாலமான தேசத்திலே, அந்த கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நான் இறங்கி வந்தேன். அதுதான் அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். பாருங்கள், எல்லா தடைகளை நீக்கி போட்டு அவர்களை கானானுக்குள் பிரவேசிக்க பண்ணினார். அப்போதான் நான் பார்க்கிறோம் நடந்தது என்ன. பாருங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நெகேமியா 9:25 நன்றாக கவனியுங்கள். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரத்தை கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயனால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆச்சரியமான ஒரு காரியம். ஒன்றுமில்லாமல் வந்தவர்கள், எதுவுமே கிடையாது அவளுக்கு. ஆனால் கானான் தேசத்தில் கொண்டு வந்து அவர்கள் எப்படி ஆசீர்வதித்தார் பாருங்க. அவளுக்கு இல்லாத எல்லாவற்றையும் இருக்கிற போல் அழைத்து கொடுத்து நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, பெரிய ஒரு செழிப்பை கொடுத்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள். அவருக்கு சொந்தமே இல்லாத பூமியை அவளுக்கு சொந்தமாக்கி கொடுத்தார். அவர்கள் கட்டாத அரணான பட்டணங்களை இன்றைக்கு இருக்கிற போல பெரிய பெரிய, ஒருவேளை பயங்கரமாக இந்த நாளில் இருக்கிற போல மாடர்னாக இருக்கிற நியூயார்க் போல், லண்டன் போல், நமக்கு இருக்கிற பாம்பே போல், சென்னை போல், அப்படிப்பட்ட ஒரு அரணான பட்டணங்கள், அதை கட்டிக்கொள்ள கிருபை செய்தார். 3வதாக இவர்கள் வெட்டாத செழிப்பான துறவுகளை, அது மட்டுமல்ல ஒலிவ தோப்புகளை, கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். பாருங்கள், 5வதாக நான் பார்க்கிறோம்,
அது மட்டும் வெட்டாத செழிப்பான துறவுகளை, நான்காவதாக பார்க்கணும், வெட்டாத துறவு செழிப்பான துறவுகளை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். ஐந்தாவதாக நான் பார்க்கிறோம், சகல வஸ்துகளும் நிரம்பிய வீடுகளை அவர்கள் சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். இதுதான் மிக ஆச்சரியமான ஒரு காரியம். சகல வஸ்துகளும் நிரம்பிய வீடுகளை சுதந்திரத்துக் கொள்ள அவர்கள் கட்டிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். ஆம், சகல வஸ்துகளும் நிரம்பிய வீடுன்னு சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வீடு இருக்குன்னு சொன்னால், ஒரு நல்ல ஒரு அருமையான பங்களா போல் இருக்கிற வீடுன்னு சொன்னால், நமக்கு தேவையான குடும்ப தேவையான எல்லா பாத்திரங்கள், நமக்கு தேவையான எல்லா விதமான படுக்கைகள், சோஃபா, பாருங்கள், நல்ல ஒரு அடுப்பு, ஃப்ரிட்ஜ், மைக்ரோவன், பாருங்கள், ஏசி என்று இப்படி ஏராளமான பாருங்கள் நல்ல வஸ்துகள், அது சொல்லப்பட்ட காரியத்தை பாருங்கள், எல்லா சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளை, ஒரு குறைவில்லை, எல்லா காரியங்களும் ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். அதை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம்! இன்றைக்குள்ள காலத்தோடு சம்பந்தப்படுத்தி பாருங்கள், அது ஆச்சரியமாக இருக்கும். கடைசியாக அவர் இப்படியாக திருப்தியாக புசித்து கொழுத்து ஆண்டவருடைய தயனாலே செல்வமாக வாழ்ந்தார்கள். ஆமென். உண்மையாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து வெளிப்படும் பொழுது பார்ப்பதற்கு உலகத்தார் பார்வைக்கு ஒரு பிச்சைக்காரர்கள் போல இருந்திருப்பார்கள். தரித்திரர்களாக காணப்பட்டார்கள், எளியவர்களாக ஏழைகளாக காணப்பட்டார்கள், ஒன்றுமே இல்லாத பரதேசிகளை போல காணப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுத்த பொழுது அவளுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பாருங்கள், அருமையான லிஸ்ட் பாருங்கள், ஒரு குறைவு இல்லாதபடிக்கு அவர்கள் பிரயாசப்படாத பட்டணங்களை, பிரயாசப்படாத நிலங்களை, ஒளிவ தோப்புகளை, எல்லா கனிதரும் விருட்சங்களெல்லாம் சுதந்திரத்து கொண்டார்கள். எல்லா பொருள்களும் உள்ள எல்லா உடைமைகளும் நிறைந்த பாருங்கள் வீட்டை சுதந்திரத்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். செல்வமாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் யாவும் பிறந்த இஸ்ரவேலர்கள் ஒரு கடுகளவு கூட பிரயாசப்பட்டதில்லை. ஆனால் பிதாவாகிய தேவன் அவளுக்கு வலிய இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்பதை மறந்துவிடக்கூடாது. கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற உனக்கு பாலும் தேனும் நலமும் விசாலமான தேசத்தில் ஒன்று கொண்டு போய் நிறுத்தி சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் செய்த காரியம், புறஜாதிகளாகிய கானானியர், எமோரியர், எபூசியர் தேசங்களை அவர் செழிக்க பண்ணினார். நிறைய பேர் நினச்சிருப்பாங்க, ஓ ஆண்டோட தேசங்களோட இப்படி இல்லை, புறஜாதிகளோட தேசம் இப்படி இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் அவர்கள் தேசங்களை செழிக்க பண்ணினார் ஒரு நோக்கத்தோடு. பாருங்கள், காலம் வந்த பொழுது அந்த அந்நிய ஜாதிகளை, அந்த எமோரியர், அந்த கானானியர், எபூசியர் எல்லாரும் துரத்தி அடித்து தம்முடைய பிள்ளைகள் அதையெல்லாம் சுதந்திரித்து சந்தோஷமாக ஆசீர்வாதமாக வாழ, திருப்தியாக சாப்பிட்டு சுகமாய் வாழ ஆண்டவர் கிருபை செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது நம்முடைய கண்களுக்கு மிக ஆச்சரியமான ஒரு காரியம், அப்படிதானே? ஆனால் புறஜாதி மக்களுக்கு இந்த காரியத்தை பார்க்கும்போது நம்முடைய பிதாவாகிய தேவன் அவளுக்கு ஒரு பாருங்க ஈவு இரக்கமில்லாத ஒரு தேவனை போல காணப்படலாம். நிச்சயமாக அது உண்மையான ஒரு காரியம். ஒன்று, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் சொல்கிறார், என் வழிகள் உன் வழிகள் அல்லன்னு சொன்ன மாற்றபடி தமக்கே உரிய வித்தியாசமான வழியிலே கிரியை செய்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறார். அதை யாரும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது, யாருக்கும் கேள்வி கேட்க அதிகாரமும் கிடையாது. ஒருவேளை நான் நினைக்கிறேன், இந்த சம்பவம் பாருங்கள், நல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை வைத்து தான் சாலமோன் நீதிமொழிகளில் ஒரு அருமையான வார்த்தை எழுதி வைத்திருக்கிறான் பரிசுத்த ஆவியினாலே. அது சாலமோனுடைய வார்த்தையில் கர்த்தருடைய வார்த்தை. நீதிமொழிகள் 13:22 பாருங்க, பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக பாருங்கள் சேர்த்து வைக்கப்படும். ஆமென். இது நம்புவதற்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம், ஆனால் நடந்த காரியம் அதுதானே. இந்த பாவிகளுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் சேர்த்து வைத்தார். அதற்காகவே அந்த புறஜாதி தேசங்களை செழிக்க பண்ணினார், கொழுத்திருக்கும்படியாக பண்ணினார். அவர் செஞ்ச காரியெல்லாம் வாய்க்க பண்ணினார். எல்லாம் பச்சை பசேன்னு இருந்தது,
ஒரு குறைவில்லாத தேசங்களாக இருந்தது. அது எதற்கு ஒரு நோக்கத்தோடு பாருங்கள், அதன் திட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள். அப்படிதான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தமக்கே ஒரு வழியிலே அவர் கிரியை செய்கிறார் என்பதை மட்டும் மறந்து விடாதிருப்பீர்களாக. இந்த பிதாவாகிய தேவன் தான் 1 தீமோத்தேயு 3:16 படி மாம்சத்திலே இயேசுங்கிற மேலான நாமத்திலே வெளிப்பட்டார். இது தேவ பக்திக்குரிய ரகசியம். தயவு செய்து இந்த கடைசி காலத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு யார்? அவர்தான் மாம்சத்திலே வெளிப்பட்ட பிதா என்பதை விசுவாசிங்க. அன்போடு உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுக்கிறேன். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனப்படியாக பிதாவாகிய அந்த தேவன் தான் மாம்சத்தில் இயேசுங்கிற நாமத்திலே பாருங்கள் இந்த உலகத்திலே நம்முடைய ரட்சிப்புக்காக வெளிப்பட்டார். அப்படியா? இயேசு யார்? அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட பிதா. பி கேர்ஃபுல். இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன் என்று விசுவாசித்து போதிக்கிறவர்களே, 3 தன்மைகளிலே வெளிப்பட்ட தேவன் ஒருவர், அந்த ஒரே தேவனுடைய ஒப்பற்ற மேலான நாமம், எல்லா முழங்கால்களும் முடங்கும் மேலான நாமம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்று போதித்து விசுவாசிக்கிறவர்களே, ஓன்லி ஜீசஸ் என்று பரியாசம் பண்ணுகிற அருமையான ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, பி கேர்ஃபுல். இயேசு யார்? மாம்சத்தில் வெளிப்பட்ட பிதா. அவரை எப்படி இங்கே கேலி பண்ண முடியும்? அவருடைய நாமத்தை எப்படி பரியாசம் பண்ண முடியும்? அப்படி துணிகரமாக பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கு அடி, பயங்கரமான அடி விழும். அறியாமல் காலங்களில் கர்த்தர் காணாத போல் இருந்தார். இப்போ அவர் தான் பிதா என்பதை வெளியரங்கமாக திட்டவட்டமாக வெளிப்படுத்த ஒரு காலத்தில் வாழ்ந்து கொடுக்கிறபடினாலே, ஒன்லி ஜீசஸ் என்று பரியாசம் பண்ணுகிற அருமையான ஊழியக்காரர்களே, பி கேர்ஃபுல் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அடி விழும். கர்த்தருடைய பிள்ளைகள், நீ அந்த தவறை செய்யாதீங்க. நமக்கு ஒரே ஒரு தேவன், பிதாவாகிய தேவன். அந்த பிதாவாகிய தேவன் தான் மாம்சத்தில் இயேசுங்கிற நாமத்தில் வெளிப்பட்டார். அவருடைய ஆவி தான் பரிசுத்த ஆவி. 3 தன்மையில் வெளிப்பட்ட தேவன் ஒருவர் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்களாக. அவர் ஏக தேவன், அவர் திரியேக தேவன் அல்ல. 1 தீமோத்தேயு 6:15 பரிசுத்த ஆவினால் எழுதப்பட்ட வார்த்தை ஏக தேவன். ஆனால் இன்றைக்கு எந்த ஊழியக்காரர்கள் அந்த ஏக தேவன் வார்த்தை உச்சரிக்கிறார்களா? நீங்கள் ஆண்டோட பிள்ளை, நீங்கள் கூட ஏதாவது நம்முடைய தேவன் ஏக தேவன் சொல்கிறீங்களா? யாருடைய வாயிலும் ஏக தேவனுக்கு வார்த்தை வரல. ஆனால் சாத்தானாலே உருவாக்கப்பட்ட திரியேக தேவன்கிற வார்த்தையை உறுதியாக, வைராக்கியமாக, சொல்லப்பட வெறித்தனமாக அவர் உச்சரிப்பதை பார்க்கிறோம். பி கேர்ஃபுல். உண்மையான ஊழியக்காரர்களும் உண்மையான கிறிஸ்தவர்களும் இந்த திரியேகம் என்கிற வார்த்தையை தப்பித்தவர் கூட உச்சரிக்க மாட்டார்கள். ஏன்னு சொன்னால், இந்த திரியேகம்ங்கிற வார்த்தை கிபி 3ஆம் நூற்றாண்டிலே எங்கே இருந்து வந்தது என்று எல்லாருக்கும் தெரியும், ஊழியக்காரர்களுக்கு தெரியும். ஆனால் துணிகரமாக தங்களுடைய ஆதாயத்துக்காக இந்த காரியத்தை துணிகரமான தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அந்த தவறை செஞ்சிடாதீங்க. அவர் சொல்கிற, மாயக்காரராகிய வேதபாரகரே, உங்களுக்கு ஐயோ, பரலோகத்தை பூட்டி போட்டீங்க, நீங்களும் பிரவேசிக்க மாட்டீங்க. பிரவேசிக்க விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களையும் அவர் பிரவேசிக்க விட மாட்டாங்க. அதனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக இருங்க. உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, சிலுவையிலே தம்மையே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை ஆவிக்குரிய சேவலராக தெரிந்து கொண்டார். இதுதான் அவர் செய்த பெரிய பாக்கியம் புறஜாதிகளை நமக்கு. அப்படியானால் ரோமர் 11:17 படியாக அந்த இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட அதே ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது வெறும் செழிப்பு உபதேசம் அல்ல. கவனமாக வச்சுக்கொள்ளுங்க. வெறும் செழிப்பு உபதேசம் சாத்தானுடையது. அதான் ஆதாம் ஏவாளுக்கு அந்த செழிப்பு உபதேசத்தை கொடுத்து தான் அவன் வஞ்சித்தான், தேவ மகிமை இழக்க வைத்தான், துரத்தி அடிக்கப்படும்படியான கரை நடப்பித்தான். இது நமக்கு கொடுக்கப்பட்ட திருஷ்டாந்தம், பெரிய ஒரு எச்சரிப்பு. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செழிப்பு உபதேசம் என்பது மந்திரத்தில் மாங்காய் என்கிற ஒரு காரியமாகும். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. இந்த செழிப்பு உபதேசம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கைக்கு உதவாது. இது சாத்தான். முழுக்க செழிப்பு உபதேசத்தை உபதேசிக்கிறவர்களும் அதை கேட்கிறவர்களும் அது சாத்தானுடைய உபதேசம் என்பது மறந்து விடாது இருப்பீர்களாக. படுகொலியிலே உங்கள் தள்ளிவிடும். அப்படியா இந்த செழிப்பு நமக்கு உண்டு. இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செழிப்பு, இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. நாம் பிரயாசப்படாதெல்லாம் நமக்கு ஆச்சரியமாக கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் என்று அவர் நேற்றும் இன்னும் என்று மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவன் சொன்ன தேவன் சதா காலமும் மாறாத ஒரே தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆனால் இந்த செழிப்பை பெற்றுக்கொள்ள
பழைய ஏற்பாட்டிலே ஒரு நியமத்தை அவர் எழுதி வைத்து விட்டார். இன்னைக்கு யாரும் அதுக்கு செவி கொடுக்கிற கிடையாது, பார்க்கிறதும் கிடையாது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 பார்க்கிறோம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இதுதான் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். எல்லாருக்கும் தெரியும். 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் எவ்வளவு ஆசீர்வாதம். அதே ஆசீர்வாதம் எழுதி வைத்திருக்கிறார். நான் உன்னை அப்படி நடத்துவேன், நீ கடன் கொடுப்பா, கடன் வாங்காது இருப்பாய், வியாதியை நீக்குவேன், அப்பம் தண்ணீர்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளவு ஆசீர்வாதங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளை, எப்போது உண்மையாய் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய கட்டளை கீழ்ப்படி விதான் நமக்கு கொடுக்கப்பட்ட நியமம். ஆனால் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய நியமத்துக்கு கீழ்ப்படியாமல் போமை ஆனால் பாருங்க, அதே 28ஆம் அதிகாரம் 15 முதல் 68 வசனங்கள் சாபங்கள், பயங்கரமான சாபங்கள். யாராவது வாசிக்க மாட்டாங்க. ஒரு தடவை வாசித்து பாருங்க, அப்போதான் பயம் உண்டாங்க நமக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம ஆண்டோட சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அவர் சத்தத்தை கீழ்ப்படிய வேண்டிய எவ்வளவு அவசியம் என்பதை அறிந்து கொள்வதற்கு தயவுசெய்து வாசிங்க, பயப்படாதீங்க. ஆமேன். அதே விதமாக புதிய ஏற்பாட்டிலே தேவன் மாம்சத்திலே இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்ட பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட நியமம் என்னவென்று சொன்னால் 1 கொரிந்தியர் 15:19 பார்க்கிறோம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாயிருப்போமானால் நம்மை போல எல்லா மனுஷரை காட்டில் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இம்மைக்காக, செழிப்புக்காக மட்டும் நாம் கிறிஸ்து மேல நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக இருப்போமே ஆனால் எல்லா மனுஷரை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்படியானால் வெறும் செழிப்பு உபதேசத்தை போதிக்கிறவர்கள் எல்லா மனுஷரை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். அது மட்டுமில்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசப்பா பிள்ளைகளே, வெறும் செழிப்பு உபதேசம் மட்டுமே நீங்கள் காது கொடுத்து கேட்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் சொன்னால் நீங்களும் எல்லா மனுஷரை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்பீர்கள். வேண்டாம், இந்த வேதனை வேண்டாம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள உண்மையாக உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த கடைசி கால இந்த தாறுமாறான ஊழியங்களுக்கெல்லாம் செவி கொடுக்காத காத்து கொள்ளுங்க. அப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? ஆனால் மத்தேயு 6:33 அழகாக மலைப்பதை சொல்லிவிட்டு, அதை பாரு, பறவை பாரு, சாலமோனை பாரு என்று அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு, இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். ஆனால் நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். கேட்காமல் shall be added. இதுதான் ஆண்டவர் நமக்கு புதிய ஏற்பாட்டில் கொடுக்கிற நியமம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். ஆனால் இன்றைக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க கஷ்டம், வேதனை, இஷ்டமில்லை, மனமில்லை. ஆதலால் கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக பலவிதமான ஊழியக்காரர்களையும் பலவிதமான ஊழியங்களையும் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுவதற்கு பதிலாக எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை இருப்பாருங்க. இந்த கடைசி காலத்தில் எவ்வளோ பரிதாபமான நிலைமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஒரு கடைசியார் வார்னிங் கொடுக்கிறேன், நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஏன்னா கடைசி கால ஊழியம் எச்சரிப்பின் ஊழியமாக இருக்கும். பாருங்கள், இந்த கடைசி காலம் மத்திய 24 சொல்ல, கடைசி நாட்களில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக அற்புதங்கள் அடையாளம் செய்வார்கள். அப்படியானால் கடைசி நாட்களில், இந்த நாட்களில் காணப்படும் அத்தனை அற்புதங்கள் அடையாளங்கள் யாவும் உண்மையான ஊழியக்காரர்கள் மூலமாக அல்ல. தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்க. கள்ள கிறிஸ்துகளாலும் கள்ள தீர்க்க தரிசிகளால் நடக்கிற அற்புதங்கள் அடையாளங்களுமே மறந்து விடாதீர்கள். ஏன்னு சொன்னால் இது இப்படி இருக்கு என்பதற்காகத்தான் ஆண்டவர் தன்னுடைய அற்புதங்களை கொஞ்சம் நிறுத்திவிட்டு கடைசி கால ஊழியம் பாருங்கள், நோவாவின் ஊழியத்தை போல, யோவான் ஸ்நானின் ஊழியத்தை போல வெறும் எச்சரிப்பின் ஊழியம். கடைசி கால ஊழியம் ஆண்டவர் வேறு பிரிக்கிறார். அற்புதம் அடையாளம் முழுவதும் சாத்தானுக்குரியது, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள கிறிஸ்துவுக்குரியது. ஆனால் கடைசி கால ஊழியம் ஜனங்களை எச்சரித்து வரைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஊழியம். ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அர்ப்பணம் செய்வார், விடுதலை கொடுப்பார். எங்கே நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
ஆமென். ஆம், 2 பேதுரு 2:1 படி கள்ள போதகர்களால் நிரம்பி இருக்கிற காலமாக இருக்கும். ரோமர் 16:18 படியாக வயிற்றுக்கு உறிஞ்சிற மக்களால் நிரம்பி இருக்கும். அப்படியானால் இவர்கள் பார்ப்பதற்கு ஆபிரகாம் மோசே போல காணப்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்ல மத்திய 7:15 இவர்கள் எல்லாரும் ஆட்டுத்தோல் போர்த்திய பட்சிக்கிற ஓநாய்கள் என்று ஏசப்பாவை சொல்லிவிட்டார். நீங்க நேசிக்கிற ஊழியக்காரங்க அப்படி பார்ப்பதற்கு நல்லா இருப்பாங்க. ஏமாந்துடாதீங்க. எங்க அண்ணன், எங்க அங்கிள், எங்க ஐயா வேண்டாம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஆண்டவரை ஏசப்பாவை எச்சரிக்கைன்னு சொல்லி எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்படி கடைசி கால ஊழியம் ஒரு எச்சரிப்பின் ஊழியம்தான். அற்புதம், அடையாளம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏசப்பாவை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்படியா இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்துவன கள்ளத்தனமான அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். எப்போ பார்த்தாலும் அபிஷேகம் அபிஷேகம் இறக்கட்டும் வல்லமைன்னு தான் சொல்லுவாங்க. வேற ஒன்றுமே தெரியாது. இதெல்லாம் கள்ள கிறிஸ்துவோட அடையாளம். நீங்கள் இவர்களை தேடி போய் இவருடைய கை உங்கள் தலைமேல் பட்டால் அவர்களுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவி உங்களுக்குள் வந்துவிடும். பாருங்க, எடுத்தோடனே ஏதோ ஒரு அற்புதம் நடந்தது போல காணப்படும், ஏத்துல மந்திரவாதிகளை செஞ்சது போல. ஆனால் வர 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 உங்கள் வேதனை பெருகி போவதை காண முடியும். உங்கள் வேதனைக்கு பதிலே இருக்காது. அதில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அங்கும் இங்கும் ஓடாதபடிக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க. பாருங்கள், இன்னைக்கு கடைசியாக ஆண்டவருக்கு கட்டளை. அப்படி அந்த அற்புதத்தை நாம் தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இன்னைக்கு ஆண்டு சங்கீதம் 46:10 ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இதுதான் இயேசப்பா நமக்கு கொடுக்கிற கட்டளை. என் மகனே மகளே, அங்கங்க ஓடாத, என் பாதத்துக்கு வா, என் பாதத்தில் அமர்ந்திருந்து என்னை நோக்கி உண்மையாக என்னை நோக்கி பார். உண்மையாக என்னை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நான் சவியமாக இருக்கிறேன். உண்மையாக முழியத்தோரை நோக்கி பார்க்கிறவர்கள் என்னை நான் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கேன்னு சொல்லி வேதத்தில் அருமையாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படியானால் நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்கள். ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அவருடைய வல்லமை அறிந்து கொள்வீர்கள். அவருடைய அற்புதங்களை அறிந்து கொள்வீர்கள். அவருடைய மகத்துவத்தை, வல்லமையா பாருங்கள், அவர் செய்கிற மகத்தான கிரியைகளை அறிந்து கொள்வீர்கள். இந்த காரியத்தை தான் இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்க. அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்துருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய நீதிகளை நிறைவேற்றி அமர்ந்திருங்கள். அங்கங்க ஓடாதீங்க. அப்பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இல்லாதவளை இருக்கிற போல் அழைத்து கொடுக்கிற தேவன் இஸ்ரவேலுக்கு அழைத்து கொடுத்தது போல, அவர் அப்படி ஆசீர்வதித்தது போல உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், அவரே சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆமென். ஆதலால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த உண்மையான சத்தியத்துக்கு செவி கொடுங்கள். அவர் இல்லாதவளை இருக்க போல் அழைத்து இந்த மாதத்திலே உங்களுக்கு கொடுப்பார். வருகை மட்டும் அப்படியான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த உண்மையான சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவர் என்று விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த ரட்சிப்பை ஞானஸ்நானம் மூலமாக, அபிஷேகம் மூலமாக பெற்றுக்கொள்ளுங்க. மனவட்டியாக முத்தரிக்கப்பட ஒப்புக் கொடுங்க. கர்த்தரை பிரியப்படுத்துங்க. ஆண்டோடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் அடிமைக்கு கிருபையாக கொடுத்த அந்நிய பாஷை வியாக்கியானம் என்பது கடைசி கால பிரதான அடையாளம் என்று வேதத்தில் திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை உறுதிப்படுத்துவதற்காக கிருபையாக ஆண்டவர் கொடுத்த ஒரு மகிமையான வாரம். இந்த ஏசாயா 28:11-12 பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார், இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பார்தல். ஆனால் நான் பார்க்கிற 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் அந்நிய பாஷை அந்த வரங்களுக்கு பவுல் எழுதும்பொழுது மறுபாஷையினாலே ஜனங்களோடு பேசுவார், ஆனாலும் ஜனங்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்வார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் கேளுங்க, ஆண்டோட வார்த்தை உண்மையாக ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்ட சத்தியம், தொடர்ந்து ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை உங்களை உயிர்ப்பிப்பதாக. ஆமென். ஜீசஸ் கிரைஸ்ட் உன்னை என்றைக்கும் வாழாக்காமல் தலையாக்க விரும்புகிற உன் தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அதற்கு தானே இப்படிப்பட்ட ஒரு
உண்மையான உபதேசத்தை நான் உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். மா ஷபாக லைக் டேக் மிஷ பாஸ்ட் டேக் மிஷ டானிமிக்கரா. உனக்கு உண்மையாக கொடுக்கப்படுகிற இந்த உபதேச சட்டத்திட்டங்கள் நீ கீழ்ப்படிவாய் ஆனால் லக்கமா ஷமாக்க லைக் ஆஸ்டின் டேக் மிஷ ப்ளா ஆஸ்டின் டேக் மிஷ டானிமிக்கரா. பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் நான் உன்னை மகிமையாக வைப்பேன் என்கிற அந்த வாக்கு தத்துவத்தை ஷப்பக்கல்லாக்கன் டேக் மிஷ கிளாஸ்டன் எல்லா கடினமான சூழ்நிலை மத்தியிலும் உன் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவேன். கமார ஷமக்கல்லாக்கன் டேக் மிஷ ஆஸ்டன் டேக் மிஷ கிளா ஆஸ்டன் டீக்கரா. இஸ்ரவேலே நீ என் தாசன், நான் உன்னிலே மகிமைப்படுவேன் என்கிற வாக்கு தத்துவத்தை நிச்சயமாக உன்னிலே நான் நிறைவேற்றுவேன். லக்கமார ஷபக்கல்லாக்கன் டேக் மிஷ ஆஸ்டன் டேக் மிஷ லா எக்கோ ஆஸ்டன் டேக் மிஷ கிளாஸ்டன் மிக்கரா. நான் உனக்கு சொன்ன வார்த்தைப்படி இல்லாதவையில் இருக்கிற போல் அழைத்து கொடுத்து ஷோ மே ஆஸ்டன்டேக் மிஷ கிளாஸ்டன் மிக்கரா. இந்த கடைசி காலத்திலே அன்றைக்கு போல உங்களுக்கு மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண நான் விரும்புகிறேன். ஷப்பக்கல்லாக்கன்டேக் மிஷ டானி. அந்த கிரியை நடப்பிக்க நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஷப்பக்கல்லாக்கன்டேக் மிஷ மே ஆஸ்டன்டேக் மிஷ கிளா ஆஸ்டன்டேக் மிஷ கிளாஸ்டன் மிக்கரா. கொடுக்கப்பட்ட வார்த்தைப்படி இம்மைக்காக மட்டும் என் மேல் நம்பிக்கை வையாதபடிக்கு ஷோமா ஆஸ்டின் டேக் மிஷ கிளாஸ்டன் டேக் மிஷ டானிமிக்கரா. நித்திய ஜீவனுக்காக என்னை நம்பி உன் வாழ்க்கையின் கருத்தில் ஒப்பு கொடுப்பாயாக. ஷமா கல்லக்கன் டேக் மிஷ டோ மே லக்கன் டேக் மிஷ ந ஆஸ்டின் டேக் மிக்கரா. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனையும் பிரியப்படுத்த நினைக்காதபடிக்கு லமாரா ஷபா கல்லக்கன் டேக் மிஷ டோ பக்க அக்கன் டேக் மிஷ டானிமிக்கரா. ஓ ஜீசஸ், நீ எந்த ஒரு ஊழியக்காரனையும் போதகரையும் நீ பிரியப்படுத்த நினையாதபடிக்கு என்னை மட்டும் பிரியப்படுத்தும்படியாக உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயாக. ஷொமாரா ஷட்டோரிமிக்கரா. நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும். டோம ஹேஸ்டின் டேக் மிஷ கிளாஸ் எனிமி. இனி வரப்போகிற நாட்கள் என்னை பிரியப்படுத்துகிற நாட்களாக இருப்பதாக. டக்கிமிக்கலாம் தருமிக்கரபா. இப்போதே உன் வாழ்க்கையின் காலத்தில் ஒப்புக்கொடு. ஷப்பக்கல்லாக்கன் டேக் மிஷ லா ஹேஸ்டின் கம்பக்கல்லாக்கன் டேக் மிஷ டானிமிக்கரா. உன் வாழ்க்கையை புதிதாக்கி உன்னை அலங்காரமாக்கி உன்னிலே நான் மகிமைப்படுவேன் என்பது நிச்சயம். ஷப்பக்கல்லாக்கன் டேக் மிஷ லா ஹேஸ்டின் டேக் மிஷ கிளாஸ் டானிமிக்கரா. உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பயப்படாதே. கமார ஷமக்கல்லாக்கன் டேக் மிஷ பா ஹேஸ்டின் டேக் மிஷ கிளாஸ் டானிமிக்கரா. உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படிப்பட்டு ஒப்புக்கொண்டு லமார ஷப்பக்கல்லாக்கன் டேக் மிஷ டாம் ஹேஸ்டின் டேக் மிஷ கிளாஸ். நீ கேட்காமலேயே எல்லா நன்மைகளையும் உனக்கு நான் நிச்சயமாக நிறைவாய் கொடுப்பேன், பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்த அருமையான வார்த்தை, அவருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள், இதை உறுதியாக பற்றிக்கொள்ள அதுபடி நடக்க ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமீன். ஆண்டவரே, நாங்கள் சோத்து இந்த வார்த்தை கேட்ட அத்தனை பிள்ளைகளோடு இப்படி கரம் இருக்கட்டும். இந்த மாதம் மட்டுமில்ல, வருகை மட்டுமாக எல்லாரையும் கரம் பிடித்து நடத்தும். ஒவ்வொரு வீட்டிலும் இறங்கி வந்து குறைகளை நீக்குங்க, தேவையில சந்திங்க. ஆண்டவரே, நீர் பிள்ளைகளிலே மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.